மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு தொடர்ந்து நம்ம வீடியோஸ் கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் போட்ட ப்ராப்ளம்ஸ் ஒன்றா எடுத்து அடிக்க அப்படி பின் தட்டி பார்த்தா இது வரைக்கும் போட்டது யூஜிடிஆர்பின்னு ஒரு 9 புக்லெட் போட்டிருக்கேன். அந்த 9 புக்லெட்டில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பாருங்கள். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஒரு 4 புக்லெட் கிட்ட வந்திருக்கு. இதுதான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதாவது என்ன பண்ணியிருப்போம்னா, இங்கே கொஷின் இருக்கும், 4 ஆப்ஷன் இருக்கும். பாருங்களேன், கொஷின்னு 4 ஆப்ஷன் இருக்கும், அதுக்கான ஆன்சரும் இருக்கும், டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். நல்லா கிளியராக ஒரு அடி நடிச்சிருப்பேன். அவ்வளோ நீட்டாக உங்களுக்கு இந்த ஹேண்ட் ரைட்டிங்கை படிக்க தூண்டும் உங்களை, அந்த அளவுக்கு இருக்கும். ஒருத்தர் கேட்டிருக்காரு, இப்போ இவருக்கு அனுப்புறதுக்காக தான் நாங்கள் இதை எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருப்பாருங்களேன். உண்மையிலுமே நான் இதை போடும்போது எனக்கு தெரியல, இப்போ எடுத்துகிட்டு பார்க்கும்போது தான் எனக்கு நிஜமாகவே இவ்வளோ நீட் கிளியர் ஹேண்ட் ரைட்டிங்கா அப்படின்னு எனக்கே பார்க்க உண்மையிலே படிக்கணுன்ற எண்ணம் அப்படியே ஊருங்க இதை பார்க்க. ரைட்டுங்களா? சரிங்க சார், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் காமிச்சது போதும், 4 புக்லெட்டு. நீங்கள் ஆல்ரெடி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நிறைய வீடியோ கொடுத்துட்டு தான் இருக்கீங்க, எங்களுக்கே தெரியும். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் தவிர மற்றது காட்டுங்க, காட்டுறேங்க. மொத்தம் 4 புக்லெட்டு, 1 ODPD ரெண்டுமே இருக்கும், 2 3 4. சரிங்களா? இந்த 4 புக்லெட்டே போதுமா சார் ODPDக்குன்னா? தாராளமாக போதும். ஆனால் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ங்க இதெல்லாம், கடினமானதெல்லாம் நீங்கள் பேஸ் பண்ணி அதிலே இருந்துக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரியான புக்லெட் இந்த 4 புக்லெட்டும். சரிங்களா? இது மட்டுமே போதுமானா ஃபுல் செட்டு மெட்டீரியல் படிக்கிற அளவுக்கு இது இருக்காது. ஆனால் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் நீங்கள் பார்த்துட்டீங்க, ஒரு தெம்பை தரோம். ஆஹா, நம்ம ஒன்றுமே படிக்காமலாம் இல்லை, நமக்கும் கஷ்டமான ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண அந்த எபிலிட்டி இருக்குது, அந்த திறமை தானே நமக்கு துணை புரியும். அந்த திறமை இதில் கிடச்சிரும். இதை விட ஃபுல் செட்டு மெட்டீரியலில் வேறு லெவலில் மிரட்டியிருப்போம். ODPDக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அசந்து போடுவீங்க. இப்போ இந்த புக்லெட் வந்து வீடியோ கண்டென்ட், அதாவது வீடியோ கொடுக்க பார்த்துட்டே வந்திருப்பீங்க இல்லையா, நோட் போட்டு எழுதிட்டே வந்திருப்பீங்க இல்லையா, எழுதிட்டே வந்திருந்தால் இதை வாங்க வேண்டாம். இல்லை சாரி சார், நியூ கமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நான் வீடியோஸ்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டேன், எடுத்து பார்த்து எழுதலாம் டைமும் இல்லை, நீங்கள் புக்லெட்ஸ் அனுப்பிடுங்க, நான் அப்படியே டக்குன்னு பார்த்துக்கிறேன், டைம் சேவ் ஆகும் அப்படின்றாங்க. எஸ், உங்கள் டைம் சேவ் பண்ணுறதுக்காக தான் இதை அனுப்பி வைக்கிறேன். 7358591547 இந்த நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட்டு இந்த ஹேண்ட் ரிட்டன் காப்பீஸ் 9 காப்பீஸ் சென்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா போதுங்க, அனுப்பி விட்ருங்க. வெறும் 1500க்கு இதை கொடுக்க சொல்லிட்டேன். 4 இயர் பாருங்களேன், 4 இயர் நிஜமாகவே வேறு லெவலில் அடித்து வச்சுருக்காங்க. நான் 4 இயர் பார்க்க இன்றைக்கி ஒருத்தவங்க மெசேஜ் போட்டிருந்தாங்க, சார் 4 இயர் வேறு லெவல் அப்படின்னு மெசேஜ் இருந்தது கமெண்ட்டு. நான் என்ன தான் அப்படி சொல்கிறாங்க, ஏன்னா இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கொடுத்தாச்சு, இப்போ ODPDயில் இருந்துகிட்டு இருக்கோம். சரி என்ன தாண்டா பண்ணியிருக்கோம் 4 இயர்னு எடுத்து வச்சு இதெல்லாம் பின் தட்டி பார்த்தேன். என்னோடய ஹேண்ட் ரிட்டனையே என் புத்தகமாக ஒன்றா PDF எடுத்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்கும்போது தாங்க நிஜமாகவே சொல்கிறேன், 4 இயர் இதை விட தெளிவாக சொல்லி கொடுக்க ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு தெளிவாக ஏங்க நீங்கள் வீடியோ பார்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க, அப்படியே சும்மா மெட்டீரியல் பார்த்தாலே குழந்தை பிள்ளைக்கு புரிகிற மாதிரி புரியும். இதை வாங்கின ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தார், இந்த புக்லெட்ஸ் 9 வாங்கினவர், சார் ஸ்கூல் பையன் கூட பார்த்து அழகாக புரிஞ்சு போகும்பொழுது அவ்வளோ தெளிவாக நீட்டாக இருக்குது சார்னா. 4 இயருங்க அது. அப்போது ODPDக்கு ஒரு 4 புக்லெட்டு, 4 இயருக்கு ஒரு புக்லெட்டு, காம்ப்ளெக்ஸுக்கு ஒரு புக்லெட்டு. காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் பாருங்கள், நிஜமாக சொல்கிறேன், இந்த மாதிரி கொஷின் இருக்கும், 4 ஆப்ஷன் இருக்கும், டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். பாருங்கள், கொஷின் இருக்கா, 4 ஆப்ஷன் கீழே கொடுத்துருப்பேன், அதுக்காக டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கீழே இருக்கும். அது ஸ்கூல் பையனை கூட புரிகிற மாதிரி இருக்கும், அவ்வளோ தெளிவாக நான் இதில் சொல்லியிருப்பேன். இதை கமெண்ட்டாகவே எனக்கு சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷங்க, நன்றிங்க உங்களுக்கு. இப்போ இந்த 9 புக்லெட்ஸும் வாங்கி அப்படி கையில் வச்சுங்க. என்ன தான் இருக்குது, இது முக்கியமான ப்ராப்ளம்ன்றாரு, கஷ்டமான ப்ராப்ளம்ன்றாரு, இது ஒரு வாட்டி பார்த்துட்டா போதும். எஸ் போதும். இல்லை நான் வீடியோ பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் ப்ளேலிஸ்ட் அனுப்புங்க தாராளமாக. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், 7358591547 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த புக்லெட்ஸ் இருக்கிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இப்போது வீடியோஸ் கொடுத்துட்டா புக்லெட்ஸ் வாங்க மாட்டீங்கல்ல, ஆனாலும் நான் தரேன் வீடியோஸ் பாருங்கள். நீங்கள் பார்க்க என்ன இந்த புக்லெட்ஸோட பியூட்டி என்னென்னா, இந்த ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்கு நல்லா அப்படியே வேறு லெவலில் படிக்க தூண்டும். நல்லா கிளியர் ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும். சார் இந்த ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு தேவை, முதல்ல போட்டு மறு வேலை செய்யுங்க, எனக்கு வேணும் இது அப்படின்னு இன்றைக்கி ஒருத்தர், இன்றைக்கின்னு சொல்ல முடியாது, 2 நாளுக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணார். அவருக்கு இன்றைக்கி தான் நான் அட்ரஸ் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ தான் கிடச்சிது அட்ரஸ்ஸு மீண்டும். அதனால் அவருக்கு இப்போ கொரியர் போட போகிறேன், 9 புத்தகம் அவருக்கு அனுப்ப போகிறேன். எவ்வளோ சார் காசு? வெறும் 1500க்கு 9 புத்தகம் வருது. ஆனால் இந்த ஒரு ப்ராப்ளமே 1500க்கு வேல்யூவானது. அந்த மாதிரியான ப்ராப்ளம் இது. ஒரு ப்ராப்ளமும் இந்த 9 புக்லெட்டில் இருக்கிறது உங்களை அசர வைக்கும், கிளியராக இருக்கும். பாருங்கள், நான் இத்தனைக்கும் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு தான் எழுதுனது வீடியோவில் இதெல்லாம். அதை பாருங்கள், அடித்தல் திருத்தல் இல்லாமல் இப்படி எழுதியிருக்கேன் பாருங்கள். உண்மையிலுமே இந்த ஹேண்ட் ரைட்டிங் பார்க்க இதெல்லாம் நாம் தான் போட்டோமா அப்படின்ற ஒரு உணர்வு எனக்கு வருது. ஸோ ப்ராபர்ட்டியில் ஒன்று கூட விடாதீங்க. ப்ராபர்ட்டியில் 2 புக்கு வருது, இந்த புக்லெட் ஒன்று,
இந்த புக்லெட் ஒன்று. இப்போ நான் எதுக்காக இதை வாங்க சொல்கிறேன்னா, இந்த ஹேண்ட் ரைட்டிங்காக வாங்க சொல்கிறேன். உங்களை படிக்க தூண்டும். பிரித்து அடிச்சிருப்பேன். இங்கே ஒரு ஸ்டெப்ஸும் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரியுறதுக்காக கொடுத்துருப்பேன். சரிங்களா? தெளிவாக இருக்கும். ரைட். அவர் இன்றைக்கி இந்த புக்லெட்ஸ் அனுப்ப போகிறவர் கேட்டதே தான், சார் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் காப்பி வேணும் சார் ப்ளீஸ், அதை அப்படியே அனுப்பி விட்ருங்க. இல்லை வீடியோவில் இருக்கே பார்த்து எழுதிக்கலாமே. சாரி சார் டைம் இல்லை சார், நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அப்படியே கையில் வச்சுட்டு எல்லாத்தையும் ஒரு புரட்டிடுவோம் சார். ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் ப்ரீ நாலேஜ் இருக்குது. இது மெக்கானிக்ஸ்க்கு. ரைட். அப்போ மெக்கானிக்ஸுக்கு 1, ப்ராபபிலிட்டிக்கு 2, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்க்கு 1, ஃபோரியருக்கு 1, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்க்கு 4. ஓகே, இவ்வளோ தான். இதுக்கு 4 இந்த பாடங்களுக்கு மட்டும் எதுங்க, டிஃபரன்ஷியலு, ஃபோரியரு, காம்ப்ளெக்ஸு, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லேயே 4 புக்லெட்டு, ப்ராபபிலிட்டிக்கு 2 புக்லெட்டு, காம்ப்ளெக்ஸுக்கு 1, ஃபோரியருக்கு 1, மெக்கானிக்ஸுக்கு 1. அப்போ இந்த 5 பாடங்கள் மட்டுமே வெறும் 5 யூனிட்ஸுக்கு மட்டுமே 9 புக்லெட் தரேன். திரும்ப சொல்கிறேன், 5 யூனிட்ஸு 9 புக்லெட்ஸ். இப்படி சொல்லி கேட்கணும். ரைட். இவ்வளோ தாங்க, 5 யூனிட்ஸ் கவர் ஆகும், 9 புக்லெட்ஸு. இந்த 5 யூனிட்ஸ் இதை படித்தாலே போதுமா சார்னா இல்லைங்க, ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கி படிக்கணும். இது எதுக்கு தரேன்னா, கடினமான ப்ராப்ளமாக எடுத்துகிட்டு வீடியோ போட்டதுலாம் இருக்கும்ல, அதுங்க இது. சரிங்களா? இந்த 9 புக்லெட்ஸு 5 யூனிட்ஸ் கவர் ஆகிற அளவுக்கு இருக்கிற முக்கியமான ப்ராப்ளம் அடங்கிய தொகுப்புன்னு சொல்லி தெளிவாக கேளுங்க. வெறும் 1500 ருபீஸ்க்கு கொரியர் சார்ஜோடு உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். ஓகே, போட சொல்லிட்டேன், யார் கேட்டாலும் கொடுங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த 9 புக்லெட்டில் இருக்கிற ஒவ்வொரு ப்ராப்ளமும் வேறு லெவலில் உங்களை கூட்டு போகும். இந்த புக்லெட்டை பார்த்துட்டு வாங்கிட்டு கமெண்ட் கொடுங்க தயவுசெய்து. ஓகே, ஒன்று விடாமல் வாங்கிக்கோங்க. வேணுன்றவங்க 7358591547. சரி ரைட். இந்த 5 யூனிட்ஸ் போட்டிருக்கீங்க, மீதி 5 யூனிட்ஸ் போடுவீங்களா? கண்டிப்பாக கேட்கலாமா அந்த கேள்வியை? லேப்லாஸு இதெல்லாம் உங்களுக்கு கடினமாக இருக்குன்னு புதுசாக இருக்குது. ட்ரிக்னோமெட்ரி அப்படி என்ன தான் இருக்குன்னு தெரியல. அந்த ஃபஸ்ட்டு யூனிட்டில் அதையே கேட்டுட்ருக்காங்க எப்போ பார்த்தாலும். ஃபஸ்ட்டு யூனிட்டை ஒரு அடி அடிச்சு விட போகிறேன். ஒரு 10 புக்லெட் கூட போட்டுடலாம். எந்த மூலையிலேருந்து ப்ராப்ளம் கேட்டாலும் அடிக்கணும், அந்த அளவுக்கு ரெடி பண்ணிடுறேன். கண்டிப்பாக வீடியோஸ் கொடுக்குறேன். அப்போ ரெடி ஆனதும் அந்த 5 யூனிட்ஸ்க்கு தனியாக நான் சார்ஜ் பண்ணணும். இந்த அமௌண்ட் கிடையாது, இந்த 9 புக்லெட்ஸுக்கு தான் 1500. இதுக்கப்புறம் போட போகிறதுக்கு ரெடி ஆனதும் நான் வீடியோவில் சொல்லுவேன். அதோட காஸ்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்குங்க உங்களுக்கு கம்மியாக பண்ணி கொடுக்குறது தான் பிளான். இந்த 9 புக்லெட்ஸ் ஒரு 5000 கொடுத்தாலும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இதில் இருக்கிற ப்ராப்ளம் ஒன்று மிரட்டும். ஆனாலுமே சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்மளுடைய சப்போர்ட், நம்ம எந்த அளவுக்கு ஒவ்வொரு தடவையும் கமெண்ட்டில் நம்மளை என்கரேஜ் பண்ணி கூப்பிட்டு வர இந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இது கூட செய்யலைனா எப்படி அப்படின்னு தான் வெறும் 1500க்கு இந்த 9 புக்லெட்ஸ் அனுப்புகிறேன். இந்த 9 புக்லெட்ஸில் எத்தனை ப்ராப்ளம் இருக்குது எண்ணில், பட் ஒரு ப்ராப்ளமும் ஒர்த்தான ப்ராப்ளம், அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ இந்த 9 புக்லெட்ஸில் வர இதுவெல்லாம் யூஜிடிஆர்பி கண்டென்ட்டு தான். இது உள்ள ஒரே ஒரு ப்ராப்ளத்தை கூட நீங்கள் விடக்கூடாது. இது எல்லாமே வெறும் ப்ராப்ளம் தான். மெக்கானிக்ஸ் மட்டும்தான் 1 மார்க் சூஸ் மாதிரி இருக்கும். மற்றது சரிங்க, மெக்கானிக்ஸ் எத்தனை 1 மார்க் கொடுத்துருக்கீங்க? இதில் தான் ப்ராப்ளம் போடலன்றீங்களே, எத்தனை 1 மார்க்ஸ்? ப்ராப்ளமும் இருக்குது, இந்த மாதிரி பின்னாடி வச்சுருப்பேன், கொஞ்சம் வச்சுருப்பேன். 1 மார்க்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ்க்கு 151 1 மார்க் வச்சுருக்கேன். 151 1 மார்க். இந்த 151க்கும் பின்னாடி கீ வச்சுருக்கேன், ப்ராப்ளமும் வச்சுருக்கேன் பின்னாடி. இல்லை பாருங்க, இதான் கீ. 151க்கும் இருக்கும். சரிங்களா? நான் என்னன்றேன், நீங்கள் எவ்வளோ பெரிய ஜாம்பவனாக இருந்தாலும் இந்த ப்ராப்ளமாக என்ன தான் சொல்லுது அப்படி வாங்கி ஒரு புரட்டி பார்த்துக்குங்க. சரி, வீடியோ இருக்குது, இதை ஏன் புரட்டி பார்த்துக்கணுன்னா, வீடியோ பார்க்கலாம் நேரம் இல்லைங்க சார், அந்த அளவுக்கு டைம் ஸ்பேஸே இல்லை. இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு முதல்ல என்ன தேடி இருக்கிறதுக்குள்ளே எனக்கு தலைவலி வந்துடும். நீங்கள் புக்கை அனுப்பிடுங்க, நான் அப்படி வேகமாக பார்த்துப்பேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாங்குறாங்க இதை. சரிங்களா? இது வரைக்கும் ஒரு 3 பார்சல் அனுப்பியிருக்கேன். இது ரெடி ஆனதுலேருந்து 3 பார்சல் அனுப்பியிருக்கேன். இப்போ இதோட 4வது பார்சல் இது கேட்டு போயிட்டுருக்கு. இப்போ வாங்குறவங்களுக்கெல்லாம் சார் இது மட்டுமே போதுமானா, நிச்சயமாக இது மட்டும் போதாதுங்க. இதெல்லாம் கடினமான ப்ராப்ளமோட தொகுப்பு இது. ஆனால் தியரிலாம் இருக்குது, யூனிட் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. 85 புக்லெட் வரும், டோட்டலாக 85 புக்லெட்ஸ். இந்த 85 புக்லெட்ஸும் அப்படியே வாங்கி வீட்டு வச்சு படிங்க. 30 கேஜி வரும், அதுதான் ஃபுல் செட் மெட்டீரியல். அப்போ அந்த மெட்டீரியல் வாங்கிட்டு இதை வாங்காமல் விட்டுடலாமான்னா, அந்த மெட்டீரியல் வாங்கினா அதில் இல்லாத ப்ராப்ளம்லாம் இதில் இருக்குமே. நான் தான் சொல்கிறேனே, கடினமான ப்ராப்ளமாக எடுத்து வீடியோ போட்டது இதெல்லாம். ரைட்? ஆனால் அந்த ஃபுல் செட் மெட்டீரியல் படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு உள்ள ஒரு திறமை இருக்கும் இல்லையா, அந்த திறமையை வச்சு இதை சால்வ் பண்ணிடலாம். இதை கன்ஃபார்மாக சால்வ் பண்ணிடலாம். அந்த ஃபுல் செட் மெட்டீரியல் 85 புக்லெட் வாங்குறதாங்க ரொம்ப நல்லது.
அது முடியாதவங்க அட்லீஸ்ட் இந்த 9 புக்லெட்ஸாவது வாங்கி கையில் வச்சுக்கிட்டு படிங்க. வெறும் 1500க்கு கொரியர் சார்ஜோட நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். ஓகே, இது ஒரு 5000 கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு மெட்டீரியலாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இதில் இருக்க ஒரு ப்ராப்ளமே உங்களை அசர வைக்கும். ஒரு ப்ராப்ளமும் உங்களை ஒர்த்தான ப்ராப்ளம்னு சொல்ல வரேன். சார் ரெகுலராக டே பை டே டெய்லி உங்கள் மெட்டீரியல் ஃபுல்லாக நீங்கள் உங்கள் கிளாஸஸ் ஃபுல்லாக நோட் போட்டு எழுதிட்டு தான் வரேன்னா இது தேவையில்லை. நீங்கள் ஆல்ரெடி எழுதிட்டு தானே வந்துட்டுருக்கீங்க. எழுதிட்டு வந்திருக்கேன் சார், ஆனால் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் வேணும், ப்ளீஸ் அனுப்புங்க, கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு வாங்குறவங்களும் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு தான் இதை அனுப்புகிறேன். சரிங்களா? பாருங்கள், இந்த 9 புக்லெட்ஸு யூஜிடிஆர்பிக்காக போட்டது 1500க்கு கொரியர் சார்ஜோடு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். ஓகே, வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கேட்கும்போது தெளிவாக சொல்லி கேளுங்க. 85 புக்லெட்ஸ் ஃபுல் செட்டு வேணுமா, இல்லை 9 புக்லெட்ஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் வேணுமா? இந்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் படிக்க படிக்க உங்களுடைய எபிலிட்டி வேறு லெவலில் இருக்கும். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.